வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் பார்க்க போகிற புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய ஆதலினால். இது ஒரு வார இதழில் வாரம் ஒரு கட்டுரையாக வந்ததை ஒரு புத்தகமாக தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு எப்படி அறிமுகங்கிறத ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவருடைய தேசாந்திரிங்கிற அந்த புத்தகம் மூலமாக தான் அறிமுகம். ஒரு பயணக்கட்டுரை அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பயணக்கட்டுரை. ஒரு ஒரு மௌனமான ஒரு ஆளோட ஒரு புத்தரோட பயணம் போவது போல் அவரோட பயணக்கட்டுரைகளோட வரிகள் இருக்கும். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பெஞ்சில் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியும், ஒரு அமைதியான நிலப்பரப்பில் அன்றாட பார்க்க போகிற எளிமையான மனிதர்கள் பற்றியும் அந்த புத்தகம் பேசும். பலவேறு நிலப்பரப்புகளில் அந்த புத்தகம் இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் கண்டிப்பாக. இந்த புத்தகத்தில் ஆதலினால் புத்தகங்கிறது ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்வியல் கட்டுரை தான். நம்ம அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வாழ்க்கையை கவனிச்சிக்கிறதுக்கே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அன்றாட பார்க்குற சில எளிய மனிதர்களை உற்று நோக்குவது இல்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த புத்தகத்தில் ஒரு எறும்புலேருந்து ஆரம்பிக்கும். எறும்பை பற்றி பேசியிருப்பார், காக்காவை பற்றி பேசியிருப்பார், செக்யூரிட்டியை பற்றி பேசியிருப்பார், கூர்க்காவை பற்றி பேசியிருப்பார். இந்த மாதிரி நிறைய எளிய மனிதர்கள் அவங்களுக்கு பின்னாடி எப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத இதில் பேசியிருப்பார். அதில் முக்கியமாக என்னென்னா, ஒரு கூர்க்கா கிட்ட ஒரு உரையாடல் இருக்கும். அந்த கூர்க்கா இது எல்லாமே அவர் சந்தித்த மனிதர்களை பற்றி ரியல் இன்சிடெண்ட்டு தான் எல்லாமே எழுதியிருப்பார். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு எளிய மனிதர்கள் மேலேயும் நம்ம ஒரு கவனத்தை செலுத்தணும், அசால்ட்டை தாண்டி போயிடக்கூடாதுங்கிறத இதில் நல்லா சொல்லியிருப்பார். இதில் எனக்கு சில இடங்களில் அவரோட விரிவான வர்ணனை அந்த அட்மாஸ்பியரையே எனக்கு கொடுத்துச்சு. ஒரு இடத்துல அவர் ஃப்ரெண்டோட அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அங்கே போகும்போது அவர் அந்த அட்மாஸ்பியரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான், ஆனால் அந்த அட்மாஸ்பியருக்கே கொண்டு போச்சு. அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் படுத்திருக்கிறார். பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் இருக்கிற ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிஸ்கட் இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த ஸ்மெல்லு முதற்கொண்டு அதிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த இடத்துக்கே போன ஒரு ஃபீல் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த புக்கில் பிடிச்சிருந்தது. இந்த புக்கை படித்து முடித்த பிறகு நீங்கள் ஒரு நாள் ஒரு ஏடிஎம் போகிறீங்கன்னா அங்கே வெளியே இருக்கிற செக்யூரிட்டியை நீங்கள் ஒரு பார்த்துட்டு இவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், இவரோட வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத யோசிப்போம். கண்டிப்பாக யோசிப்போம். அது கண்டிப்பாக யோசிக்கணும். மனிதர்கள் எல்லாரும் ஒருவர்கள் தான். அது எளிய மனிதர்கள்கிட்ட தான் கருணையும் அன்பும் அதிகமாகவே இருக்கும். என்னோடய எடுத்துக்காட்டு என்னென்னா, எனக்கு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அப்போ நான் ஆக்சிடெண்ட் ஆகி இருக்கும்போது என்னை தூக்கி விட்டது எளிய மனிதர்கள் தான். அன்றாட நான் ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ணல. பக்கத்தில் இருக்கிற சைக்கிள் கடைக்காரர், ஆட்டோக்காரங்க, இவங்க தான் என்னை ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எளிய மனிதர்கள் எளிதாக கடந்து போயிடக்கூடாது. அவங்களோட வாழ்வியல் முறையை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த புத்தகம் படிக்கணும். நம்ம அடுத்த வாரம் இன்னொரு புத்தகத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.